பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 25, 26 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 18 நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த 25 மற்றும் 26 ஆகிய வசனங்களிலே தயவுள்ளவனுக்கு, உத்தமனுக்கு, புனிதனுக்கு, மாறுபாடுள்ளவனுக்கு என்று 4 விதமான தன்மைகளுள்ள மனிதர்களை குறிப்பிட்டு இங்கே சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. தேவன் மனிதர்களின் தன்மைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுக்கு பயந்து அவரை பின்பற்றுகிறவர்கள் தயவுள்ளவர்களாக, உத்தமர்களாக, புனிதர்களாக, பரிசுத்தவான்களாக தங்களை தேவனுக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் வெளிப்படுத்தும் போது தேவனும் அவர்களுடைய தயவுக்கு தக்கதாக, உத்தமத்துக்கு தக்கதாக, பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் மாறுபாடுள்ளவனுக்கும் தம்மை தேவன் அதே விதத்திலேயே வெளிப்படுத்துகிறதாக சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். வேதத்திலே தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக அவரால் அங்கீகரிக்கப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்கள் தேவனால் கனப்படுத்தப்பட்டதையும் ஆசீர்வதிக்கப்பட்டதையும், நன்மைக்கு தீமையான காரியங்களை செய்தவர்களையும், மற்றொருவர் தனக்கு தீமையே செய்யாதிருக்க அவர்களுக்கு தீமை செய்தவர்களையும் தேவன் அவர்களுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை அவர்களுக்கு திருப்பி தந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக ஈசாக்கு, யோசேப்பு போன்ற முற்பிதாக்கள் அவர்களுடைய நன்மைக்கு தகுந்த பலனை தேவனிடத்தில் பெற்றார்கள். ஆமான், யூதாஸ் போன்றவர்களின் வாழ்வும் நமக்கு உதாரணமாகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக தயவுள்ள, உத்தமமுள்ள, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் எங்களை தயவுள்ளவர்களாக, உத்தமர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக உமக்கு முன்பதாக வெளிப்படுத்தும் பொழுது அதே விதத்தில் நீரும் எங்களுக்கு பதில் அளிக்கிறீர் என்பதை தியானித்தோமே. தொடர்ந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.